வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க காளான் மிளகு கறி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். காளான்னாலே பல பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். அதை எப்படி டேஸ்டியாக சமைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் குழம்பு வைக்கலாம், கறி குழம்பு மாதிரி வைக்கலாம், கிரேவி வைக்கலாம், வறுவல் செய்யலாம், பொரியல் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். எப்படி செஞ்சாலும் இந்த காளான் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு மிளகு கறி தான் செய்ய போகிறோம். இது சாதத்துக்கு, சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு எல்லாத்துக்குமே ஒத்து போகும். காளான் நான் பல வகை இருக்குது. அதில் பட்டன் காளான் தான் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 400 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா டேப் வாட்டரில் நல்லா அலசி கழுவிட்டு அதுக்கு மேலே உள்ள ஃபங்கஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடிசாக நறுக்கிறதுனாலும் நீங்கள் நறுத்திக்கலாம். எனக்கு இந்த எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக நான் ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த காளானில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் இல்லைன்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது 2 நாள் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை அரைச்சி, தண்ணி சேர்க்காமல் அரைச்சி, விழுதாக அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த கிரேவி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்க்கணும். இந்த காளானில் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது, மார்பக புற்றுநோயெல்லாம் வராது, ரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை நீக்கக்கூடியது இந்த காளான். பெண்கள் வாரத்தில் 2 தடவை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. உடல் எடையை குறைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த காளானை நீங்கள் உணவில் வாரத்தில் 2 தடவை சேர்க்கலாம். மூட்டு தொடர்பான பிரச்சனை வராமலாம் தடுக்குதுலாம் பார்த்துக்கோங்களேன். ரொம்ப சத்து உள்ளது இந்த காளான். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது ரெண்டும் நல்லா வதங்கி அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் எல்லாமே நம்ம விழுதாக தான் சேர்க்க போகிறோம். அதனால் இந்த கிரேவி ரொம்ப பக்காவாக இருக்கும். அது நீங்கள் செய்யும்போதே உங்களுக்கு அதை நீங்கள் உணர்வீங்க. 2 தக்காளியை அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். எடுத்து போடுற மாதிரியான எந்த ஒரு விஷயமும் நான் அந்த கிரேவியில் செய்யலை. இதை நல்லா சுருள வதக்கிட்டு தண்ணி சேர்த்து நம்ம காளான் சேர்த்து செய்கிறப்போ யாருக்குமே பிடிக்கலைன்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 2 சமமாக எடுத்து நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் தனித்தனியாக தான் சேர்த்து வதக்கணும். ஒன்றா சேர்த்து அரைச்சிங்கன்னா அந்த டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டும் போட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஏன் நீங்கள் புதினா கொத்தமல்லி அரைஞ்சி சேர்க்கலாமே, ஏன் அரைச்சி சேர்க்குறீங்கன்னு கேட்கலாம். அரைச்சி சேர்க்குறப்ப அதுக்குன்னு ஒரு வாசனை, அதுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1 டீஸ்பூன். இதில் இது வரைக்கும் நம்ம மிளகு சேர்க்கலை. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். இதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகுத்தூள் தான் சேர்க்க போகிறேன். அப்போ தான் இந்த மாதிரி மிளகு கறிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதுவும் சளி, ஜுரம், காய்ச்சல்லாம் வந்தால் நம்ம அதிகமாக மிளகு சேர்த்து சமையலில் சாப்பிட்றப்ப நம்ம உடம்புக்கு நல்லது. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கொரகொரப்பாக அரைச்ச, நல்லா அந்த ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகுத்தூளை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். காரம்லாம் தெரியாது. நம்ம பட்டர் சேர்த்துருக்கிறதுனால அந்தளவுக்கு காரம் தெரியாது. இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு 400 கிராமுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் போகிறோம். அதுவே அதிகம்தான், கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்துட்டு இந்த மசாலா. இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்ற வேண்டாம். இந்த கிரேவி கொஞ்சம் தளன்னு வர்ற அளவுக்கு ஊற்றிக்கிட்டு இப்போ காளான் அள்ளி நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நம்ம ரொம்ப காளான்லேருந்து தண்ணி விடுற மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. இது எவ்வளவு விடுதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ காளானை சேர்த்துக்கலாம். போட்டு அந்த மசாலாவோடு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. ரொம்பவே சத்து உள்ளது இந்த காளான். உடம்புக்கு தேவையான அத்தனை சத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த காளான். வாரத்தில் 2 தடவை 3 தடவை சாப்பிட்லாம். நம்ம ரோட்டு கடைகள் எல்லாம் மசாலா இதெல்லாம் விற்கும்போது இந்த காளான் நிறையா போட்டிருக்கோம். அதில் 1, 2 தான் போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் வாங்கி சுத்தமாக செஞ்சு சாப்பிட்றப்ப நம்ம உடம்புக்கும் நல்லது, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நல்லா அந்த மசாலாலாம் அதில் கோட்டிங் ஆகிற அளவுக்கு நல்லா அப்படியே அமுக்கி வச்சுட்டு திருப்பி 1 கப்பு தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். நீங்கள் இதை வறுவல் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரியும், இப்போ சாம்பாரெல்லாம் வச்சிங்கன்னா, சாம்பார் ரசம்லாம் வச்சிங்கன்னா இதை சைடிஷாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். தண்ணியை கம்மியாக வச்சுட்டு சைடிஷாக செஞ்சு கூட சாப்பிட்லாம். ஆனால் இந்த கிரேவி இதே மெத்தடில் செய்யுங்க, சூப்பராக வரும். இப்போ கருவேப்பில்லை நான் தாளிக்கையில் போடலை,
லாஸ்ட்டாக போடும்போது அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காளான் போட்டு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். அதுக்குள்ளேயே இந்த காளான் 10 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். ரொம்ப சாஃப்டானது இந்த காளான். 10 நிமிஷமே அதிகம்தான். இந்த கிரேவியை மட்டும் நல்லா பக்காவாக நீங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு காளான் போட்டு இந்த மாதிரி செய்யுங்க. இறக்குறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி மிளகுத்தூள் இன்னொரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கிளறி கொடுத்துட்டு இறக்கிற வேண்டியது தான். அவ்வளோதான் இந்த காளான் கிரேவி, காளான் மிளகு கறி. ரொம்பவே நல்லாயிருக்கும். இது சப்பாத்தியெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்டோன்னா நம்ம சப்பாத்தி எக்ஸ்ட்ராவே சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். தோசைக்கும் தொட்டுக்கலாம், இட்லிக்கும் தொட்டுக்கலாம். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ காளான்லாம் சீசன் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான இந்த காளான் கிரேவி, ரொம்ப சிம்பிளாக, அதே சமயம் ஹோட்டல் டேஸ்ட்டில் நான் அன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இந்த புதினா கொத்தமல்லி அரைச்சி போடுறத மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. இதே டேஸ்ட்டு உங்களுக்கு வரும். உங்களுக்கு இந்த காளான் கிரேவி பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காளான் மிளகு கறியை யாரெல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.